ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ கிளாஸ் 12 இயற்பியல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இது வந்து மிக முக்கிய கோல்டன் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பிளஸ் முக்கியமான கணக்குகள் ப்ராப்ளம்ஸ். ஏற்கனவே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகே, அழகு 2 மின்னோட்டவியல் பப்ளிக் எக்ஸாம் 2026 இந்த கொஸ்டின்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. 100% நம்ம கன்ஃபார்ம் எடுத்துடலாம். சரி, 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல வந்து 15 1 மார்க்ஸ் அது கண்டிப்பா படிச்சிடணும். பிளஸ் இன்சைட் 1 மார்க்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கிறேன். 1 மார்க் டெஸ்ட் 1 1 மார்க் டெஸ்ட் 2 இந்த மாதிரி டைப் பண்ணாலே எல்லாம் வந்துடும். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல ரோமன் லெட்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 2 மின்னோட்ட அடர்த்தி வரையறு. மூணாவது கொஸ்டின் இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் வேறுபாடு. ஆறாவது கொஸ்டின் வந்து ஓம் விதிக்கு உட்படும் மற்றும் உட்படாத சாதனங்கள் யாவை. 7th கொஸ்டின் மின்தடையன் வரையறு. 8th கொஸ்டின் வெப்பநிலை மின்தடையன் வரையறு. 10th கொஸ்டின் மின்திறன் மற்றும் மின்னாற்றல் என்றால் என்ன. 13th கொஸ்டின் கிர்காஃபின் மின்னோட்ட விதியை கூறு. 14th கொஸ்டின் கிர்காஃபின் மின்னழுத்த வேறுபாட்டு விதியை கூறு. 16th கொஸ்டின் மின்கலத்தின் அகமின்தடை என்பதன் பொருள் என்ன. அப்புறம் 18th கொஸ்டின் சீபக் விளைவு என்றால் என்ன. திருப்பி 20th கொஸ்டின் பெல்டியர் விளைவு என்றால் என்ன. இன்சைட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூல் வெப்ப விளைவு மற்றும் பெல்டியர் விளைவு வந்து வேறுபாடு. 3 மார்க்ஸ்ல வந்து ரோமன் லெட்டர் 2ல புக் பேக்ல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 21 சீபக் விளைவின் பயன்பாடுகள் யாவை. 3 பயன்பாடுகள் இருக்கு, சோ எழுதணும். அப்புறம் நெடுவினாக்கள் ரோமன் லெட்டர் 3ல வந்து 4th கொஸ்டின் வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை கணக்கிடல். 7வது கொஸ்டின் மீட்டர் சமண சுற்று. சோ இது வந்து 3 மார்க் அல்லது 5 மார்க்லயும் கேட்கலாம். 5 மார்க்ல ஒரு இடம் கேட்டிருக்காங்க. திருப்பி இன்சைட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை கணக்கிடல். சோ முக்கியம், கண்டிப்பா படிச்சிருங்க. 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோமன் லெட்டர் 3ல ஃபர்ஸ்ட் கேள்வி மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கையை விளக்கி ஓமின் விதியின் நுண்வடிவத்தை தருக. அப்புறம் 6வது கேள்வி அதுல ரோமன் லெட்டர் 3ல வீட்ஸ்டோன் சமண சுற்று ரொம்ப முக்கியம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். இப்ப 5 மார்க்ஸ்ல வந்து அடுத்த கேள்வி 8வது கேள்வி ரோமன் லெட்டர் 3ல அதாவது நெடுவினாக்கள்ல மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளை ஒப்பிடல். இப்படி 3 क्वेश्चन நல்லா தெளிவா பாருங்க. அப்புறம் முடிஞ்சா 3வது கேள்வி அதுல மின்தடைகள் தொடரிணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, 10th கூட இருக்கு. சோ அதை படிச்சிருங்க. ஓகே, ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான கணக்குகள்ல எடுத்துக்காட்டுல வந்து 2.1 2 3 4 6 8 9 10 11 13 14 அப்புறம் 19 20 23 24 25 26 27. சோ டோட்டலா 14 ப்ராப்ளம்ஸ் தான் சூஸ் பண்ணிருக்கோம் 28th. பயிற்சி கணக்குல பொறுத்த வரைக்கும் புக் பேக்ல 3 4 7 8 9 10 12 14 ப்ராப்ளம்ஸ்ல வந்து 8 ப்ராப்ளம்ஸ். இது எல்லா டாபிக்ஸும் தமிழ் மீடியத்திலையும் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா இருக்கு, தமிழ் மீடியம் தனியா இருக்கு. டீச் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கிறேன். இந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்திருப்பேன். நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.